இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எந்தெந்த பிரதேசங்களினூடாக லெபனானுக்குள்ளே தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றது? லெபனானுக்குள்ளே தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து எத்தனை கிலோமீட்டர் பிரதேசத்தினை கைப்பற்றப் போகின்றது? இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தற்போது லெபனானுக்குள்ளே முழுமையாக நுழைந்து விட்டதா? அமைதியாகவும் நிதானமாகவும் பொறுமையுடனும் செயற்படும் ஹிஸ்புல்லி ராணுவத்தினர். நெட்டன்யாஹூ ஈரானுக்கு விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை. ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு ஆதரவாக அதிரடியான தாக்குதல்களை ஆரம்பித்த யெமன் ஹவுதி ராணுவத்தினரும் ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்பினரும். பின்வாங்கிய லெபனான் அரசை ராணுவமும் ஐநாவின் அமைதி படைகளும். நேற்றைய தினம் பதிவிடப்பட்ட 360வது தினத்திற்கான காணொலியினை யூடியூப் நிறுவனம் நீக்கியுள்ளது. பல தடைகளுக்கும் சிரமங்களுக்கும் மத்தியில் தான் தொடர்ச்சியாக காணொலிகளை பதிவிட்டு வருகின்றேன் என்பதனையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு உங்களுடைய முழுமையான ஆதரவினையும் எதிர்பார்க்கின்றேன். நேற்றிரவு நெட்டன்யாஹூ அவசரமான போர் அமைச்சரவை கூட்டம் ஒன்றினை நடத்தியிருந்தார். மேலும் இந்த போர் அமைச்சரவை கூட்டத்தின் மூலமாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுத்திருந்தார். இதற்கமைவாக இந்த போர் அமைச்சரவை கூட்டத்தில் லெபனானுக்கு எதிராக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தன. தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள்ளே நுழைந்து லெபனானுடைய தெற்கு பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்ற வேண்டும் என்கின்ற முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தன. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள்ளே அவசரமாக நுழைந்து எல்லையிலிருந்து 20 கிலோமீட்டர் வரையில் ஊடுருவி இடையக மண்டலம் ஒன்றினை அமைக்க வேண்டும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவையானது முடிவுகளை எடுத்துள்ளது. அத்தோடு இவ்வளவு நாளாக ஈரானுக்கு எதிராக எந்தவிதமான தாக்குதல்களையும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் தற்போதைய சூழ்நிலையில் ஈரானுக்கு எதிரான விரிவாக்க தாக்குதல்களை ஆரம்பிக்க கூடாது என்றும் போர் அமைச்சரவையில் முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தன. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான முடிவுகள் முழுமையாக தடுக்கப்பட்டிருந்தன. இருப்பினும் நேற்றைய போர் அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவுகளும் விலக்கப்பட்டுள்ளன. அதாவது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அனுமதியினையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் அமைச்சரவை மறைமுகமாக வழங்கியுள்ளது. இதைத் தொடர்ந்து நேற்றிரவு நெட்டன்யாஹூ காணொலி ஒன்றினை வெளியிட்டிருந்தார். பிராந்தியத்திலே பதற்ற நிலைமை ஏற்படுவதற்கும் பிராந்திய போர் ஏற்படுவதற்கும் ஈரான் தான் காரணமாக இருக்கின்றது. ஈரானினுடைய தலைமைகள் தான் காரணமாக இருக்கின்றார்கள். எனவே ஈரானிய மக்கள் இவற்றினை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் நீங்கள் ஈரானிய தலைவர்களுக்கு எதிராக புரட்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். மேலும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் வாழ்க்கையையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் நீங்கள் ஈரானிய தலைமைகளுக்கு எதிராக புரட்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இதன் மூலமாக உங்களுடைய பொருளாதாரத்தையும் வாழ்வாதாரத்தையும் உங்களுக்கு பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதே போன்று நாங்கள் ஈரானிய தலைமைகளையும் எச்சரிக்கின்றோம் என நெட்டன்யாஹூ குறித்த காணொலியின் மூலமாக தெரிவித்துள்ளார். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானிய மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு புரட்சிகளை மேற்கொண்டு ஈரானின் புரட்சி தலைமைகளை முழுமையாக நீக்கிவிட வேண்டும். இல்லாவிட்டால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரான் மீது தாக்குதல்களை மேற்கொண்டு ஈரானுடைய ஆட்சியினை முழுமையாக வீழ்த்திவிடும் என்று நெட்டன்யாஹூ எச்சரிக்கை விடுத்துள்ளார். அத்தோடு நெட்டன்யாஹூவினுடைய இந்த கருத்துக்களுக்கு ஈரானிய தலைமைகள் எந்தவிதமான பதில்களையும் வழங்கி இருக்கவில்லை. நெட்டன்யாஹூவுக்கு எதிரான எச்சரிக்கை செய்திகளையும் வெளியிட்டிருக்கவில்லை. அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அமெரிக்காவின் மூலமாக ஈரானுக்கு நேரடியான எச்சரிக்கை செய்திகளை வெளியிட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் சேனல் 14 ஊடகம் செய்திகளை வெளியிட்டிருந்தது. நாங்கள் லெபனானுக்கு எதிராக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்க போகின்றோம். இதற்கு பிறகு யூத அரசை இலக்கு வைத்து ஈரானிய தரப்பினர் தாக்குதல்களை மேற்கொண்டால் ஈரானில் இருக்கக்கூடிய அனைத்து கட்டமைப்புகளையும் நாங்கள் முழுமையாக தரைமட்டமாக்கி விடுவோம். ஈரானினுடைய நகரங்களை காசாவை போன்று மாற்றி விடுவோம் என இந்த எச்சரிக்கை செய்தியிலே தெரிவிக்கப்பட்டிருப்பதாக குறித்த ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இவ்வாறான எச்சரிக்கை செய்திகளை தொடர்ச்சியாக விடுத்ததற்கு பிறகு ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசமான மெச்சியுலா, மிஸ்காவ் மற்றும் கிஃபர் கிலாடி ஆகிய பிரதேசங்களை மிக முக்கியமான இராணுவ மண்டலமாக அறிவித்தது. ஏற்கனவே குறித்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய அதிகளவான நிலத்தரர்கள் முழுமையாக வெளியேறிவிட்டார்கள். இப்படியான நிலைமையில் தான் தற்போது குறித்த பிரதேசத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ மண்டலமாக அறிவித்துள்ளது. குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களை தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ மண்டலமாக அறிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து லெபனான் எல்லையிலே இருக்கக்கூடிய ஐநாவின் அமைதி படைகள் அனைத்தும் முழுமையாக வெளியேற துவங்கின. அது மட்டுமல்லாமல் லெபனானினுடைய அரசு ராணுவமும் லெபனான் எல்லையிலிருந்து 5 கிலோமீட்டர் வரையில் முழுமையாக வெளியேறினார்கள். ஐநாவின் அமைதி படைகளுடைய ஆலோசனைகளுக்கு அமைவாகவே லெபனான் அரசு ராணுவமும் பின்வாங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு லெபனான் அரசு ராணுவமும் ஐநாவின் அமைதி படைகளும் குறித்த எல்லை பிரதேசங்களிலிருந்து முழுமையாக வெளியேறியதும் அந்த பிரதேசங்களிலே ஹிஸ்புல்லா ராணுவ வீரர்கள் களமிறக்கப்பட்டார்கள். லெபனான் எல்லையிலிருந்து 5 கிலோமீட்டர் வரையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரதேசங்களிலும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் களமிறக்கப்பட்டார்கள். இப்படியான உச்சக்கட்ட பரபரப்பான நிலைமையில் அமெரிக்கா மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து அமெரிக்க ராணுவ தளங்களுக்கும் உச்சக்கட்ட எச்சரிக்கைகளை பிறப்பித்திருந்தது. மத்திய கிழக்கு பிராந்திய நாடுகளில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஏதாவது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால், ஏவுகணை தாக்குதல்கள், ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் அவற்றினை முழுமையாக சுட்டு வீழ்த்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்துமாறும் அமெரிக்க ராணுவ தளங்களுக்கு அமெரிக்க அதிகாரிகள் கட்டளையிட்டிருந்தார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை பாதுகாப்பதற்காக எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் நடைமுறைகளையும் தாக்குதல்களையும் நாங்கள் மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம்.
வருகின்றோம் என அமெரிக்க மத்திய கட்டளை தளமும் தெரிவித்திருந்தது. அத்தோடு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களில் மாத்திரம் 40,000க்கும் அதிகமான அமெரிக்க சிப்பாய்கள் காணப்படுகின்றார்கள். இந்த 40,000க்கும் அதிகமான சிப்பாய்கள் முழுமையாக தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் அமெரிக்க பாதுகாப்பு தரப்பினர் கட்டளைகளை பிறப்பித்திருந்தார்கள். அதாவது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு லெபனானுக்குள்ளே தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான முழுமையான அனுமதியினை அமெரிக்க தரப்பினர் வழங்கியுள்ளார்கள். நாங்கள் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை விரும்புகின்றோம். தற்போதைய சூழ்நிலையில் யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவது மிக முக்கியமானதாகும். இருப்பினும் இந்த விரிவாக்கத்தின் மூலமாக தரைவழி தாக்குதலின் மூலமாக லெபனானுக்குள்ளே தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதன் மூலமாக யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை இலகுவாக அடைந்து கொள்ள முடியும் என்றும் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கான நிபந்தனைகளை அவசரமாக வெற்றி கொள்ள முடியும் என்றும் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதாவது லெபனானுக்குள்ளே தரைவழி தாக்குதலை ஆரம்பித்து எல்லை பிரதேசத்தினை கைப்பற்றி இடையக மண்டலம் ஒன்றினையும் உருவாக்குவதன் மூலமாக யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் ஹிஸ்புல்லா ராணுவத்தினை அடிப்பணிய வைக்க முடியும் என அமெரிக்க தரப்பினரும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தரப்பினரும் திட்டமிட்டுள்ளார்கள். இதற்கமைவாகவே அமெரிக்கா லெபனானுக்கு எதிரான தரைவழி தாக்குதலுக்கான அனுமதியினையும் வழங்கியுள்ளது. அடுத்து நேற்றிரவு இலங்கை இந்திய நேரப்படி 11 மணி அளவில் நாங்கள் தெற்கு லெபனானுக்குள்ளே நுழைந்து விட்டோம், எங்களுடைய படைகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது என புகைப்படங்கள் வெளியிடப்பட்டிருந்தன. ஆனால் இந்த புகைப்படங்கள் பழைய புகைப்படங்கள் என லெபனானுடைய ஊடகங்களை உறுதிப்படுத்தியுள்ளன. இந்த செய்திகள் அனைத்தும் போலியான செய்திகள் என்றும் லெபனான் ஊடகங்கள் சுட்டிக்காட்டியிருந்தன. ஆனால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் மெச்சூலா பிரதேசத்திலே தன்னுடைய படைகளை முழுமையாக களமிறக்கியிருந்தது. காசாவின் கான் யூனிஸ் பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டிருந்த 98வது படைப்பிரிவினையும் இன்னும் ஏனைய 2 ரிசர்வ் படைப்பிரிவுகளையும் 4 கவச படையணிகளையும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் மெச்சூலா மற்றும் குறித்த பிரதேசங்களில் முழுமையாக களமிறக்கியிருந்தது. அது மட்டுமல்லாமல் 100க்கும் அதிகமான மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் எல்லை பிரதேசத்திலே நிலை நிறுத்தி வைத்திருந்தது. குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லை பிரதேசங்கள் முழுவதும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய அனைத்து படைகளும் களமிறக்கப்பட்டிருந்தன. குறித்த பாதையினூடாகத்தான் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்க போவதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன. கடந்த 2006ஆம் ஆண்டு 2வது லெபனான் யுத்தத்தின் போதும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் குறித்த பிரதேசத்தினூடாகத்தான் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது. மெச்சூலா பிரதேசத்தினூடாகவும் கஃபர்கிலாடி பிரதேசத்தினூடாகவும் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து லிச்சானி நதியினை அடைந்தது. அதே போன்று இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் வான்படையானது லிச்சானி நதியிலே இருக்கக்கூடிய பாதைகளையும் பாலங்களையும் முழுமையாக சிதைத்தது. வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு லிச்சானி நதிக்கும் தெற்கு லெபனான் பிரதேசத்திற்கும் இடைப்பட்ட பிரதேசத்திலே காணப்படக்கூடிய அனைத்து பாதைகளையும் பாலங்களையும் முழுமையாக தரைமட்டமாக்கியது. அதே போன்று மெச்சூலா பிரதேசத்திற்கும் லிச்சானி நதிக்கும் இடைப்பட்ட பிரதேசத்திலே இருக்கக்கூடிய அனைத்து பாதைகளையும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு முழுமையாக கைப்பற்றியது. இவ்வாறு ஊடுருவே கைப்பற்றிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்தினை முழுமையாக தனிமைப்படுத்தியது. லிச்சானி நதிக்கு தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தொடர்புகளை முழுமையாக அளிப்பதன் மூலமாக தெற்கு லெபனான் பிரதேசத்தினை இலகுவாக தனிமைப்படுத்தி விடலாம். அது மட்டுமல்லாமல் தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள்ளே உணவு, நிவாரண பொருட்கள் மற்றும் மருந்து பொருட்களையும் நுழைய விடாமல் முழுமையாக தடுத்து விடலாம். வடக்கு காசாவினை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு எவ்வாறு முழுமையாக முற்றுகையிட்டதோ அதே போன்று தெற்கு லெபனான் பிரதேசத்தையும் முழுமையாக முற்றுகையிட்டு விடலாம். இவ்வாறு தான் 2006ஆம் ஆண்டு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு லிச்சானி நதிக்கு தெற்கு பிரதேசத்தினை தெற்கு லெபனான் பிரதேசத்தினை முழுமையாக முற்றுகையிட்டு தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தது. ஆனால் இறுதியில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வெற்றி பெறவில்லை, முழுமையாக பின்வாங்கிவிட்டது. எனவே தற்போது மீண்டும் குறித்த பிரதேசத்தினூடாகவே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்க போகின்றது. குறித்த வரைபடத்தில் இலக்கம் 1 மற்றும் 2 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களினூடாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து இலக்கம் 3 வரையுள்ள பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றி லிச்சானி நதிக்கும் தெற்கு லெபனான் பிரதேசத்திற்கும் இடையிலான தொடர்பினை முழுமையாக துண்டிப்பதற்காக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றது. இதற்கமைவாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் மெச்சூலா எல்லை பிரதேசங்களிலிருந்து பீரங்கி தாக்குதல்களை ஆரம்பித்தது. குறித்த எல்லை பிரதேசங்களிலிருந்து லெபனானுடைய கிராமங்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியான பீரங்கி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. லெபனானினுடைய அடிஷா, கஃபர்கிலா, கியாம் ஆகிய கிராமங்களை இலக்கு வைத்து இந்த தொடர்ச்சியான பீரங்கி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அதே நேரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் இந்த பீரங்கி தாக்குதலின் போது ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் எந்தவிதமான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் எந்தவிதமான தாக்குதல்களை மேற்கொள்ளாமல் அமைதியாகவே இருந்தார்கள். மேலும் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதிகமான கிராமங்களில் இருந்து லெபனான் மக்கள் முழுமையாக வெளியேறிவிட்டார்கள். கடந்த ஒரு வாரத்திற்குள் மாத்திரம் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 90% அதிகமான லெபனான் மக்கள் முழுமையாக இடம்பெயர்ந்து விட்டதாகவும் லெபனான் ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. அடுத்து இந்த பீரங்கி தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் அவசரமான ஒரு எச்சரிக்கை செய்தி ஒன்றினை வெளியிட்டிருந்தது. பெய்ரூட்டின் தெற்கு பிரதேசமான தஹியா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 3 குடியிருப்பு பகுதிகளை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் முழுமையாக இடம்பெயர்ந்து விட வேண்டும் என்றும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு எச்சரிக்கை செய்திகளை வெளியிட்டிருந்தது. இவ்வாறு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு எச்சரிக்கை செய்திகளை வெளியிட்டு 15 நிமிடங்களுக்குள்ளேயே குறித்த பிரதேசங்களை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்கள் முழுமையாக வெளியேறுவதற்கு முன்பே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த வான்வழி தாக்குதலினால் மாத்திரம் 95க்கும் அதிகமான லெபனான் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பிறகு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் சிரியாவினுடைய டமஸ்கஸ் தெற்கு பிரதேசத்தை இலக்கு வைத்தும் 15க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த வான்வழி தாக்குதலில் 3 ஊடகவியலாளர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அடுத்து இவ்வாறு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிரியாவிலே வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு அரை மணிக்காலங்களுக்குள் ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்பினர் பக்தாத் விமான நிலையத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ கட்டளை தளமொன்றினை இலக்கு வைத்து அதிரடியான
அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலினால் அமெரிக்காவின் குறித்த கட்டளை தளத்தில் பாரிய வெடிப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் ஈராக்கிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் ஷுட்லா பிரதேசத்தினூடாக நகர்வதற்கு ஆரம்பித்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அதிரடியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மேற்கொண்ட கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதலினால் ஷுட்லா பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களில் 3க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஷுட்லா பிரதேசத்தினூடாக முன்னேறவில்லை. ஷுட்லா பிரதேசத்தினூடாக போர் தாங்கிய வாகனங்களையும் நகர்த்தவில்லை. இதைத் தொடர்ந்து யெமன் ஹவுதி ராணுவத்தினர் டெல் அவீவின் குஷ்டான் பிரதேசத்தினை இலக்கு வைத்து அதிரடியான யஃபா ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தரைவழி தாக்குதலுக்கு மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்துவதற்காகவே யெமன் ஹவுதி ராணுவத்தினர் டெல் அவீவை இலக்கு வைத்து இந்த யஃபா ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த ட்ரோன் தாக்குதலின் மூலமாக டெல் அவீவின் மத்திய பிரதேசத்தில் பாரிய வெடிப்பு சத்தங்கள் கேட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய 15 லட்சத்திற்கும் அதிகமான நிலத்தடர்கள் முழுமையாக பதுங்கு குழிகளுக்குள் தஞ்சமடைந்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அத்தோடு இவ்வாறு யெமன் ஹவுதி ராணுவத்தினர் டெல் அவீவை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பிறகு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அதிரடியாக மெச்சூலா அவீவிம் ஆகிய குடியேற்ற பிரதேசங்களை இலக்கு வைத்தும் சஃபேட் குடியேற்ற பிரதேசங்களையும் ராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 80க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. ஹிஸ்புல்லா ராணுவத்தின் இந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஷுட்லா பிரதேசத்தினூடாகவும் மெச்சூலா பிரதேசத்தினூடாகவும் மீண்டும் பீரங்கி தாக்குதல்களை ஆரம்பித்தது. இந்த தாக்குதலின் போதும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு எதிராக நேரடியான தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கவில்லை. இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பீரங்கி தாக்குதல்களை மாத்திரம் மேற்கொண்டு அதிகாலை நேரத்தையும் அடைந்துவிட்டது. அதிகாலை 5:30 மணியளவிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பீரங்கி தாக்குதல்களை மாத்திரமே மேற்கொண்டிருந்தது. லெபனானுக்குள்ளே ஊடுருவி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான எந்தவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கவில்லை. அதே நேரம் இன்று அதிகாலையிலேயே யெமன் ஹவுதி ராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்தில் அமெரிக்காவுக்கு சொந்தமான மிக முக்கியமான சரக்கு கப்பல் ஒன்றினை இலக்கு வைத்தும் அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த கப்பலானது சேதமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது நேற்றிரவிலிருந்து ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்பினரும் யெமன் ஹவுதி ராணுவத்தினரும் ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு ஆதரவாக தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தரைவழி தாக்குதல்களை சவாலுக்கு உட்படுத்தும் வகையிலேயே இந்த தாக்குதல்கள் அமைந்திருந்தன. அடுத்து இன்று மதியம் 2 மணி வரை கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக இன்னும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் லெபனானுக்குள்ளே ஊடுருவவில்லை. நூற்றுக்கணக்கான மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களும் ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் களமிறக்கப்பட்டிருந்தாலும் எல்லை பிரதேசத்திலே நிலைநிறுத்தப்பட்டிருந்தாலும் இன்னும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானுக்குள்ளே ஊடுருவ ஆரம்பிக்கவில்லை. அதாவது நேற்றிரவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து விட்டோம் என உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தாலும் அவர்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்தினூடாக ஊடுருவல் தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கவில்லை. இவ்வாறு உத்தியோகபூர்வமாக அறிவித்ததை தொடர்ந்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் என்ன செய்கின்றார்கள், எவ்வாறான பாதுகாப்பு வழிமுறைகளை மேற்கொள்கின்றார்கள், பதிலடி தாக்குதல்களை எவ்வாறு மேற்கொள்கின்றார்கள் என்பதனை பார்ப்பதற்காகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு திட்டமிட்டுள்ளது. மேலும் இது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய சூழ்ச்சி திட்டங்கள் என்பதனை ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தெளிவாக புரிந்து கொண்டுள்ளார்கள். இதனால் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே அவசரப்பட்டு எந்தவிதமான தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கவில்லை. காதால் கேட்டு முடிவுகளை எடுப்பதை விட கண்ணால் பார்த்து முடிவுகளை எடுக்க வேண்டும் என கடந்த காலங்களில் சையத் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் தெரிவித்திருந்தார். எனவே அதற்கமைவாகவே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் செயற்பட்டுள்ளார்கள். அத்தோடு இன்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரைவழி தாக்குதலை ஆரம்பிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எல்லை பகுதியான 20 கிலோமீட்டர் பிரதேசத்தினை இடையக மண்டலமாக மாற்றப் போவதாகவும் இதற்கான தாக்குதல்களை தரைவழி தாக்குதல்களையே ஆரம்பிக்கப் போவதாகவும் தெரிவித்திருந்தது. குறித்த வரைபடத்திலே நீல நிற கோடுகளினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தினை தான் முழுமையாக கைப்பற்றி இடையக மண்டலமாக மாற்றப் போவதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இந்த இடையக மண்டலத்தினை அமைக்க வேண்டுமாக இருந்தால் லிச்சானி நதி வரையில் இருக்கக்கூடிய பிரதேசங்களுக்கு ஊடுருவ வேண்டும். சிலவேளை பெய்ரூட் பிரதேசம் வரையிலும் ஊடுருவ வேண்டிய தேவைகள் ஏற்படலாம். எனவே இதற்கமைவாக தற்போது கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 4 பாதைகளினூடாக இந்த தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றது. குறித்த வரைபடத்திலே இலக்கம் 1 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய மெச்சூலா பிரதேசத்தினூடாகவும் இலக்கம் 2 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஷுட்லா பிரதேசத்தினூடாகவும் இலக்கம் 3 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நஹரியா பிரதேசத்தினூடாகவும் இலக்கம் 4 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய கோலன் குன்று பிரதேசத்தினூடாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலியை விரைவில் பதிவிடுகின்றேன். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.